இயக்குனர் பீம்சிங்கின் பாலும் பழமும் படத்தில் காதலித்து மணந்த முதல் மனைவி விபத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவள் இறந்து விட்டதாக நினைத்து வாழ்க்கை வாழும் ஒரு புற்றுநோய் டாக்டர். விருப்பமில்லாமல் செய்து கொண்ட இரண்டாவது திருமணத்தில் மனம் ஈடுபடாத வாழ்க்கை. விபத்து நேர்ந்து கண்களையும் இழந்து தவிக்க, அந்த சந்தர்ப்பத்தில் முதல் மனைவியே அவருக்கு நர்ஸாக வர, இரண்டாவது மனைவியோடு தன் கணவர் விரும்பாத வாழ்க்கை வாழ்வது அறிந்து அவரை அவள் பால் திருப்ப எடுக்கும் முயற்சியின் ஒரு கட்டமாக, உடல் நலமில்லாத அவரை வாக்கிங் அழைத்து போகும்போது மனம் மாற்றம் ஏற்பட ஒரு பாடல் பாட, அதற்கு மறுப்பு தெரிவித்து கணவர் பாடுவது போல் பாடல். இதுதான் பாடலுக்கான சூழ்நிலை. இதற்கு பாடல் எழுதுங்கள் என்று இயக்குனர் பீம்சிங் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். MS விஸ்வநாதன் 3 டியூன்கள் போட, அவற்றில் ஒன்று அனைவருக்கும் பிடித்து போகிறது. கண்ணதாசன் அற்புதமான வரிகளை போட்டு பாடலை எழுதிவிட்டார். P. சுசிலா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து தனக்கான போர்ஷனை ரிஹர்சல் பார்த்து கொண்டிருந்தார். அந்நேரத்தில் TMSிடமிருந்து ஒரு போன் வந்தது. போனை எடுத்த பீம்சிங், என்ன சவுந்தரராஜன், ஒரு மாதிரியாக பேசுறீங்க என்றார். அதற்காகத்தான் போன் செய்தேன். நேற்றிரவிலிருந்து ஒரே ஜலதோஷம். எனவே 3 நாட்கள் கழித்து ரெக்கார்டிங் வைத்துக் கொள்ளலாம் என்றார் TMS. வெறும் ஜலதோஷம் தானா, காய்ச்சல் ஏதாவது இருக்கிறதா என பீம்சிங் கேட்க, இல்லை, வெறும் ஜலதோஷம்தான் என்றார் TMS. உடனே கதைப்படி இந்த பாடல் பாடும் சிவாஜியும் உடல் நலம் இல்லாமல் இருப்பார். மேலும் மழையிலும் நனைவார். எனவே இந்த குரல் பொருத்தமாக இருக்கும். உடனே ரெக்கார்டிங் தியேட்டருக்கு கிளம்பி வாங்க என்று அழைத்தார். தியேட்டரில் வந்து ஒத்திகை பார்த்துவிட்டு பாட தயாரானார் TMS. அப்போது MS விஸ்வநாதன், அண்ணே, மூக்கை உறிஞ்சுவது, தும்மல் போடுவது எல்லாம் ரெக்கார்டிங்குக்கு முன்னரே செய்து விடுங்கள் என்று நகைச்சுவையாக சொல்ல, உடனே பீம்சிங், பாடும்போது தும்மல் மூக்கு உறிஞ்சுதல் வந்தாலும் பரவாயில்லை, சிவாஜியையும் மூக்கு உறிஞ்சவும் தும்மவும் வைத்து விடலாம் என்றார். இதனை கேட்ட அனைவரும் சிரித்தனர். பாடல் முடியும் வரை மூக்கு உறிஞ்சுதல், தும்மல் எதுவும் வரவில்லை என்றாலும் அந்த பாடலை இப்போது கேட்டாலும் TMSின் ஜலதோஷ குரல் தனித்துவமாக தெரியும். அந்த பாடல் இதுதான். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா.